அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை அடுத்த நமனசமுத்திரம் அருகே சாலையோரம் நின்றிருந்த மக்கள் வாகனங்கள் மீது மோதிய லாரி. சாலையோர கடையில் தேநீர் குடித்துக் கொண்டிருந்தவர்கள் உட்பட 5 பேர் பலி. மறைந்த விஜயகாந்தின் உடல் தேமுதிக அலுவலகத்தில் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம். 72 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை. இறுதிச் சடங்கின் போது தேமுதிக அலுவலகத்தை சுற்றி குவிந்திருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் செல்போன் டார்ச்களை எரியவிட்டு சொக்க தங்கத்திற்கு பிரியாவிடை. காவிய தலைவனுக்கு தேவாரம் திருவாசங்களை பாடி இறுதிச் சடங்கு. தேமுதிக கொடியுடன் கூடிய மோதிரம் அணிந்தபடி அடக்கம் செய்யப்பட்ட விஜயகாந்த். இறுதிச் சடங்கில் ஆளுநர் தமிழிசை, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்று இறுதி மரியாதை. சென்னை தீவுத்திடலில் அஞ்சலிக்கு பிறகு 3 மணி நேரம் நடைபெற்ற இறுதி ஊர்வலம். 11 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலையின் இரு பக்கத்திலும் நின்று கேப்டனுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய மக்கள். தீவுத்திடலில் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் ரஜினிகாந்த். விஜயகாந்தின் அன்பிற்கு அனைவரும் அடிமையாகி விடுவார்கள் என்று புகழாரம். வாழ்ந்தவர் தோழி, மறைந்தவர் தோழி, மக்கள் மனதில் யார்? விஜயகாந்த். வாழ்க விஜயகாந்த். மத்திய அரசு சார்பில் மரியாதை செலுத்தினார் நிர்மலா சீதாராமன். பொன்மன செல்வனுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி, கமல்ஹாசன், சீமான், குஷ்பு உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி. இரண்டு நாட்களில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விஜயகாந்துக்கு இறுதி மரியாதை செய்ததாக பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பிரம்மாண்ட நினைவிடம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. விஜயகாந்துக்கு இறுதி மரியாதை செய்ய அரசு சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள். தீவிர பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்ட காவல்துறை. உறுதுணையாக இருந்த அனைத்து காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய ராயல் சல்யூட் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல அத்தனை காவல்துறையினருக்கும் நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் விஜயகாந்திற்கு பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி. கோவையில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை. சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாள்தோறும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்ல வசதி. மகரவிளக்கு பூஜைக்காக இன்று மாலை திறக்கப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை. ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம்.
கோவை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடக்கம். அயோத்தியிலிருந்து காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிப்பு. நெல்லை, தூத்துக்குடி உட்பட 6 மாவட்டங்களை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவை என்று அறிவித்தது தமிழ்நாடு அரசு. தென் மாவட்டங்களில் வெள்ளம் பாதிப்பு நிவாரண நிதி வழங்கக்கூடிய பணி தொடக்கம். பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. வெள்ள நிவாரணத் தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தல். தூத்துக்குடியில் கிழக்கு கடற்கரை சாலையில் குவிந்து பொதுமக்கள் மறியல். தாமிரபரணி ஆற்றிலிருந்து வினாடிக்கு 10,100 கனஅடி நீர் திறப்பு. மருதூர், அணைக்கட்டு, ஸ்ரீவைகுண்டம், புன்னைக்காயல் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வலியுறுத்தல். நெல்லையில் மாநகராட்சி மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம். வரக்கூடிய 12ஆம் தேதி நடத்தப்படும் என்று ஆணையர் அறிவிப்பு. மக்களின் நம்பிக்கை பெற எதிர்க்கட்சிகளின் கூட்டணி தவறிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. அடுத்த தேர்தலிலும் மக்களின் ஒருமித்த தேர்வு பாஜக தான் என்றும் பேட்டி. உக்ரைன் மீது கடும் வான்வெளி தாக்குதலை அரங்கேற்றிய ரஷ்யா. 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் 31 பேர் உயிரிழப்பு. மக்கள் மனதில் காவிய தலைவனாக நீங்கா இடம்பெற்ற தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு விஜயகாந்திற்கு பிரியாவிடை அளித்தனர். வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. சென்னை தீவுத்திடலில் இருந்து கேப்டன் விஜயகாந்தின் உடலை சுமந்து சென்ற வாகனம் மக்கள் வெள்ளத்தில் மிதந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் கண்ணீர் மல்க தங்கள் பாசத் தலைவனுக்கு பிரியா விடை கொடுத்தனர். கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட விஜயகாந்தின் உடல் சந்தனப்பேழையில் வைக்கப்பட்டது. மாமனிதராக வாழ்ந்து மறைந்த விஜயகாந்தின் உடலை தாங்கிய சந்தனப்பேழையில் புரட்சிக் கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அவரது அடையாளமாகவும் ஆளுமைக்கு பொருத்தமாகவும் விளங்கிய கேப்டன் என்ற அடைமொழியும் சந்தனப்பேழையில் இடம்பெற்றிருந்தது. பொன்மனச்செம்மல் விஜயகாந்தின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலியை செலுத்தினார். அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு, மா சுப்பிரமணியன், உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை, முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோரும் விஜயகாந்தின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் உடலுக்கு 3 சுற்றுகளில் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதை வழங்கப்பட்டது.
விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா, மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். குடும்ப முறைப்படி விஜயகாந்தின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. தேவாரம், திருவாசகம் பாடப்பட்டு விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர் தமிழ் மேலே வச்சிருக்க பற்றாலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனைத்துமே இது பிரகாரம் தான் செய்யணும்னாங்க. அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். பட்டினத்தார் பாடல், தேவாரம், திருவாசகம், இந்த மாதிரி திருப்பாவை, பர்டிகுலராக திருப்பாவை, ஆண்டாளோட திருப்பாவை, இந்த மாதிரி முத்தி மோட்சம் சேர்றதுக்கு என்னென்னலாம் படிக்கணுமோ அதை அனைத்தும் படிச்சிருக்கோம். விஜயகாந்த் அணிந்திருந்த மோதிரமும் அவரது உடலோடு வைக்கப்பட்டது. கேப்டன், கருப்பு எம்ஜிஆர், புரட்சி கலைஞர் என கோடிக்கணக்கான மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் சந்தனப்பேழையில் மீளா துயில் கொண்டார். தேமுதிக அலுவலகத்தைச் சுற்றிலும் குவிந்திருந்த மக்கள் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளை LED திரையின் வழியாக கண்டு கண்ணீர் வடித்தனர். சாலைகள், மேம்பாலம் என எங்கும் மக்கள் தலைகளாக காட்சியளிக்க பல்லாயிரக்கணக்கானோர் தங்கள் செல்போன் டார்ச்சுகளை எரியவிட்டு பாசத் தலைவனை வழி அனுப்பி வைத்தனர். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்ற குரலுக்கேற்ப மாமனிதராக வாழ்ந்து மறைந்த விஜயகாந்தின் பெருமை என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்